முரளியின் அவ்யக்த சமிக்ஞை 4/6/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த ஈஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். நிரந்தர நினைவில் இருப்பதற்கான சகஜ சாதனம் இல்லறத்தில் இருந்து கொண்டே பரவிருத்தியில் இருப்பதாகும். பரவிருத்தி என்றால் ஆத்மீக ரூபம். அந்த மாதிரி ஆத்மீக ரூபத்தில் இருப்பவர் சதா விலகியும் பாபாவுக்கு அன்பானவராகவும் இருப்பார். அவர் எதை செய்தாலும் அவர் காரியம் செய்யவில்லை, ஆனால் விளையாடினார் என்பதாக அனுபவமாகும். இந்த ஆன்மீக கண்கள், இந்த ஆன்மீக மூர்த்தி அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடி ஆகிவிடும். அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் கடின முயற்சி இல்லாமல் ஆன்மீக சுரூபத்தையே பார்ப்பார்கள். ஓம் சாந்தி.